திருமாவளவன், செல்வ பெருந்தகை. ஸோ இவங்ககிட்ட போய் அவங்க முறையிடுறாங்க. சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஃபேமிலி. ஆமாம், அடிமையாக இருக்கட்டும் காங்கிரஸ்னு சொல்லி பேசுறாரு. இதெல்லாம் அரசியல் ரீதியாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னொரு ரிசல்ட் கூட சங்கர் அவர்களுக்காக திமுக பகச்சிப்பாங்களா? ஒருவேளை இல்லை ஒருவேளை வந்து என்னை கைவிட்டுறாதீங்க மாரிதாஸ், தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பழகிறது உங்கள் வீட்டுக்கு கூட தெரியும் மாரிதாஸ். அக்காவோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து பழகணும். ஏன் இப்படி மாரிதாஸ் பண்ணுறீங்க? நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து வந்து ஒரு குழந்தை வயிற்றில் வளர்த்து, அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க மாரிதாஸ். ஃபேக் ஆடியோ அது. ஃபேக்குன்னு நான் சொல்கிறேன் சார். கான்வர்சேஷன் சார், நான் என்ன கேட்குறேன் சார், நோக்கண்ணா இதெல்லாம் வந்து சார் அவங்களாம் என்ன பெரிய அப்புறம் ஏதாவது சொல்லிடுவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களை வந்து திமுக இயக்குது. நிச்சயமா 3 பேர் யார் சார்? 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் சாமி, மாரிதாஸ், சாட்டை துரைமுருகன். நீங்கள் 3 பேரும் ஒரே வந்து கோட்டை இணையறீங்க எப்படின்னு கேட்குறேன். சாட்டையும் திமுக தான். ஆமாம், பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் திரு ஷேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஃபெலிக்ஸ் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவருடைய கேஸில் வந்து அடுத்த கட்டமாக என்ன சார் நடக்க இருக்கும்? இப்போ இந்த அரசியல் ரீதியான கைதுகள், துறை ரீதியான கைதுகள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அரசுக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த கைதே வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறை முதல்ல கைது செய்த மாதிரி தான் இருந்தது. அதற்கு பிறகு வந்து அடுத்தடுத்த தகவல் வருது இல்லையா, இந்த கஞ்சா வழக்கு இதெல்லாம் வரும்போது அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இது முழுக்க சவுக்கு சங்கர் ஒரு மூன்று விதமாக, அதாவது கேட்டால் உயர் அதிகாரி, பெண் காவல் ஆய்வாளர்கள், 3rd ஜெண்டர் போலீஸ். ஸோ இவங்க 3 பேரை வந்து இவர் வந்து ரொம்ப வந்து அப்யூஸ் பண்ணியிருந்தார் வார்த்தைகளால் அப்படின்ற வரைக்கும் அது வந்து கைது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு எங்கேருந்தோ உத்தரவான. ஆனால் அதுக்கு பிறகு அந்த கஞ்சா வழக்குகள் அடுத்தடுத்து வழக்குகள் பாஞ்சது பார்த்திங்களா, அப்போ வந்து மக்களுடைய பார்வையும் மாறிச்சு. அப்போ இதில் அரசியல் இருக்குது. திமுக அரசோட ஒரு பின்புலத்தில் தான் இந்த வழக்கெல்லாம் போடப்படுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாரு. அதுதான் எல்லோரும் பரவலாக வந்து சிலர் வெளியில் பேச முடியாமல் இருந்தாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க. சீமான் மட்டும் பளிச்சுன்னு வெளிப்படையாக வந்து கேட்டார், என்னென்னா வந்து கஞ்சா வச்சது யாருன்னு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஒரு வார்த்தை வந்து பெரிய அளவில் ரீச் ஆச்சு. எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு புட்டப் கேஸாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ எல்லாத்தையும் நமக்கு வந்து இப்போ இந்த 3 சம்பவமும் நம்ம வந்து நேரடியாக வந்து காணொலி மூலமாக நம்ம பார்த்தோம். மீதி எதுவுமே நம்ம பார்க்கல. போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க, கடந்த காலத்திலே வந்து இந்த மாதிரி வந்து கஞ்சா இந்த மாதிரி பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும், அரசியல் ரீதியாக. அப்போ இது அரசியல் இருக்கிறதுனால இப்போ அடுத்தடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெலிக்ஸோட அரெஸ்ட்டு மற்ற ஊடகவியாளர் பத்திரிகையாளர் கூட சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால் இந்த கைதை தவிர்த்துருக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அந்த கைது கூட சரின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்லக்கூடிய ஒரு தவறான ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொல்லுவார். அது வந்து இவர் சொல்லக்கூடியதை வந்து அது ஆமோதிக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத தலையாட்டிக்கலாம், நீங்கள் எதிர்கேள்வி கூட போடாமல் இருக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தோன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆமாம் கண்டிப்பான்னு இவர் சொல்லக்கூடிய தவறான ஒரு தகவல், காவல்துறையை பற்றி காவல் அதிகாரிகள் கூட சொல்லக்கூடிய ஒரு தவறான தகவல், அதை ஆமாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்வார். அது வந்து குறிப்பாக பெண் காவல் ஆய்வாளர்கள் வந்து பதவி உயர்வுக்கு வந்து இவங்க வந்து ப்ரொமோஷனுக்காக இவங்க தப்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை தான் இவர் ஆமாம் கண்டிப்பான்னு சொல்வார். நீங்கள் உற்று நோக்கினா தெரியும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கைது கூட சரி. ஆனால் கைதுக்கு பிறகு நடந்துக்கிட்ட விதம், அவரை கைது பண்ணி வந்து எவ்வளவோ அரசு செலவு பண்ணுது சார். ஒரு பத்திரிகையாளர் அவர், அதுவும் யூடியூப்பில் வந்து ரொம்ப சீனியர் மோஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வந்துடலாம். எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க நீங்கள் தமிழ்நாடு அரசு. அது என்ன ரயிலில் தான் கொண்டு வரணுன்ற அந்த எதுக்கு அப்படி 2 நாள் ஆகும். உங்களுக்கு டெல்லியிலேருந்து இங்கே வரணுன்னா 2 நாள் ஆகும். நீங்கள் அதை ஃப்ளைட்டே கொண்டு வந்திருக்கலாம். எவ்வளோ செலவு பண்ணுறீங்க நீங்கள். அதுக்கு என்ன காரணம் கூட சொல்ல. 2 நாளுக்கு அவரை கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்க அலக்கழிக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் போய் ரைடுக்கு போகிறீங்க. சம்பவம் என்ன, அரை மணி நேரம் காணொலி. அதுக்கு நீங்கள் ஃபெலிக்ஸை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் கூட சவுக்கு சங்கருக்கு அப்புறம் வருவோம். அப்போ என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு பெயிலில், ஒரு கண்டிஷன் பெயிலில், இவங்க இன்னும் சொல்ல போனால் இவங்களே பெயிலில் விட முடியும். அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் பண்ணி வச்சா மறுநாள் 2 நாளில் ஒரு பெயிலில் அனுப்பிட்டுருக்கலாம். அவர் தொடர்ச்சியாக வச்சு அதுக்கப்புறம் அவங்க நிலத்தை அவர் எங்கே ஏதோ உழைச்சி வாங்கியிருக்கிறாங்க, இல்லை சரி அப்படியே கூட இருக்கட்டும், அது கூட நீங்கள் பெயிலில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசாரணை பண்ணலாம்.
ஃபெலிக்ஸ்கிட்டே நேரடியாக நீங்கள் வந்து விசாரணை பண்ணலாம். ஆஃபீஸில் கூட போய்ட்டு இந்த நிலம் எங்கே வாங்கினீங்க அங்கே வாங்கினு கேட்கலாம். ஸோ அப்போ வந்து ஊடகத்தை நடத்தக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் ஒரு அச்சுறுத்தல் தான் இது அப்படின்ற மாதிரி பார்வை திரும்பிடுச்சு. ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் மேலே உள்ள அந்த அடுத்தடுத்து வழக்குகள் பொதுமக்கள் மத்தியில் எப்படி பேசப்படுதுன்றதை இந்த அரசு கேட்குமா கேட்காதா? காவல்துறை கேட்க மாட்டாங்க. எப்பவுமே பொதுமக்களுடைய ஒப்பீனியன்லாம் அவங்க கேட்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. சட்டம் என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரியான வழக்குகள் போடும்போது இவர் யாரை வந்து கூடுதலாக வந்து தாக்கி பேசியிருந்தார் திமுக அரசு. அப்போ மக்கள் எப்படி பேசுகிறாங்க? ஒரு நியாயவாதி, அவர் நியாயத்தை தான் பேசினார், இந்த அரசு வந்து அவர் மேலே வழக்கு போட்டுச்சு. இப்போ முதல்ல அந்த 3 அந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட அந்த வழக்கு மட்டுமே போட்டிருந்தா இது பேசப்பட்டிருக்காது. அடுத்தடுத்து வழக்குகள் வந்து கேட்டால் மக்களுடைய பார்வையும் திரும்பிடுச்சு. இதை தாண்டி அதுக்கு பிறகு எப்போவுமே ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்கல்ல சார். இப்போ அவங்க குடும்பத்தில் வழக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த குண்டாஸ் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி பர்சன் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் குண்டாஸ் போடுறீங்க, இந்த குண்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க அப்பீல் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ யார் அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்க பண்ணல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக ஒய்ஃப் ஆர் மதர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்பீல் பண்ணலாம். ஸோ கலெக்டருக்கு பண்ணலாம், அதுக்கப்புறம் அதிகாரி யாரெல்லாம் அப்பீலேட் அத்தாரிட்டியோ அவங்களெலாம் பண்ணலாம். அதை தாண்டி நீதிமன்றத்தில் முறையிட முடியும். அப்போ அவங்க வந்து அப்பீல் பண்ணும்போது ஒரு பக்கம் அவங்க இப்படி அப்பீல் பண்ணாலும் அவங்களுடைய அடுத்த அதாவது இந்த சைடில் அதாவது கேட்டால் அஃபிஷியலாக அவங்க அப்பீல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமாவளவன், கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன், செல்வ பெருந்தகை, ஸோ இவங்ககிட்ட போய் அவங்க முறையிடுறாங்க. சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஃபேமிலி. ஆமாம், ஃபெலிக்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி. ஆமாம், ரெண்டு. நான் சொல்கிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஃபேமிலியே போய் அவங்க முறையிடுறாங்க. ஓகே, செல்வ பெருந்தகை அவர்கள்கிட்டையும் அவர்கள்கிட்ட. ஆமாம் முறையிடுறாங்க. ஏன்னா சசிகாந்த் செந்தில் உங்களுக்கு தெரியும், தான் ஆடாவிட்டாலும் தன் சதையான சார் இவங்க சொல்லிக்கலாம் சார், அவர் மைத்துனர் தானே அவர். ஸோ இவங்க வந்து கேட்டால் இன்டர்னலாக வந்து இப்போ இதெல்லாம் வெளியில் தெரியக்கூடிய விஷயம் இல்லையா. இன்டர்னலாக போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முறையிடாங்கன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். இது வரைக்கும் சவுக்கு சங்கர் தன்னை யார் என்று சொன்னதே கிடையாது தான். இப்போ வந்து தேவேந்திர குல வேளாளர்ன்ற அந்த கம்யூனிட்டின்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும், மொத்தத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகம் தானே. அப்போ அவங்க வந்து பார்த்தா அதுக்கான யாரெல்லாம் வந்து தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவங்கள போய் சந்தித்து முறையிடுறாங்க. இப்போ அவங்களாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, அரசியல் ரீதியாக பண்ணுவாங்கல்ல, இன்டர்னலாக பண்ணுவாங்கல்ல, முடியாதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் தானே அது. இப்போ நீங்கள் இல்லைனா இப்படி சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இப்போ திடீர்னு வந்து சங்கத்தமிழன் வந்து காவல்துறையை வந்து ஒரு அட்டாக் பண்ணி ஒரு அறிக்கை விடுறாரு, பேசுகிறாரு. எப்படி திடீர்னு ஏன் பண்ணணும்? வேங்கவேலுக்கு பாருங்க, வேங்கவேல் விஷயத்தில் பேசலை, நாங்குநேரி விஷயத்தில் கூட பேசலை. ஆனால் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை மீது அவங்க பாய வேண்டிய அவசியம் என்ன? திடீர்னு செல்வ பெருந்தகை பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எழுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 57 வருஷம் நாங்கள் வந்து அடிமையாக இருந்துட்டோம் காங்கிரஸ்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் அரசியல் ரீதியாக நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னொரு ரிசல்ட் அவர்களுக்காக திமுக பகச்சிப்பாங்களா? ஒரு வேளை இல்லை, ஒரு வேளை வந்து அவங்க ஒரு என்ன மறைமுகமாக வந்து ஒரு கோரிக்கை வேண்டுகோள் வைக்கலாம், அரசு தரப்பில் வைக்கலாம், போத விட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நடவடிக்கை டைலூட் அதை பார்த்தீங்களா இல்லையா? ஒரு 4 நாளில் பரபரப்பாக இல்லையே. சொல்கிறாங்க இந்த வழக்கு அந்த வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு பரபரப்பு இல்லையே. ஏன்? அப்போ ஒரு ப்ரெஷர் வருதுன்னா சார். இது நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அவரும் லிமிட்டை கடந்துட்டார். யார்? சவுக்கு சங்கர் வந்து எல்லைகள்லாம் உடச்சிட்டு போயிட்டார். இப்போ இவங்க நடவடிக்கை வந்து நான் கேட்டேன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரியான இப்போ 2 தரப்பில் நீங்கள் நடவடிக்கைனா யாராவது ஒருத்தரையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் வச்சுருந்தோம் ஓவர் சார். என் பார்வைக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் மற்ற வழக்குகள் இருந்தால் கூட நீங்கள் விசாரிங்க. ஆனால் நீங்கள் கைது செய்து எந்த வழக்கில் கைது செஞ்சுருக்கீங்க? ஊடகத்தில் இவர் பேசுனதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆமோதிக்கிற மாதிரி பேசிட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டார், அவ்வளோதானே. இதுக்கு இத்தனை நாள் அதிகம்ன்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவரை வந்து மற்ற விசாரணைகள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த வழக்கில் நீங்கள் ஜாமீன் கொடுத்துட்டு கூட அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருந்தாரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முறைகேடாக சொத்துன்னா அப்போ நீங்கள் மறுபடியும் கூட பண்ணுங்கள், எங்கே போயிடக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்போ கைது பண்ணது எந்த வழக்கு? ஒரு சாதாரண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு தவறு செய்கிறாரு, அதில் அவர் எதுக்கு இத்தனை நாள் வச்சிருக்கு? அப்போது ஒட்டுமொத்தமாக இப்போ எப்படி தெரியுமா இருக்குது? நான் பல ஊடகங்கள் போகிறேன், நான் சொல்கிறேன். சிலர் வேணா வந்து இந்த அஜெண்டாவோடு பேசுவாங்க, ஒரு சார்பு நிலையில் பேசுவாங்க. அது நான் வெளிப்படையாக சொல்லணும், காசு வாங்கி கூட பேசுவாங்க. அவங்க வேணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நமிச்சா அந்த சொறிவாங்களா அந்த மாதிரி. எனக்கு அப்படி இல்லை. பொதுவான பார்வை என்னன்னு பார்ப்பேன். ஊடகங்களில் பொதுவான பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கருக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. அந்த பையன் அவர் கூட வந்து அந்த பையன் ஏதோ கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறான், இவ்வளோதானே தவிர
பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் இருக்குது. ஏன்னா உச்சகட்டமாக அந்த பெண் வந்து ஊடகவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கனெக்ட் பண்ணி இந்த லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் ப்ரைவசி அதெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடக தரப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்குது. ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாருமே எப்படி வந்து பெண் காவல் ஆய்வாளர்கள்லாம் வந்து ஒரு பெயின் இருந்ததோ சவுக்கு சங்கர் பண்ணது, இப்போ இந்த பெண்ணை இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டால் வந்து வந்து ஏதோ சவுக்கு சங்கர் சப்போர்ட் கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் சார், இது அவன் தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுக்காக நீங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்க மேடம், இது வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டது. அதுக்குள்ளே ஒரு 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 ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழறாங்க இல்லை பிரிஞ்சு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு 1000 காரணம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம நுழைஞ்செல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. இதுதான் ஃபேக்ட். இன்னும் சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா தொடர்பான ஒரு உரையாடல் தொடர்பாக ஒரு சேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம புட்டப் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, போலீஸ் போட்டது தேனியில். அப்படி இருக்கும்பொழுது இப்படியான சேட் வரும்பொழுது இல்லை புட்டப் கேஸ் இல்லை, அது கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தானே கனெக்ட் ஆகுது சார். நீங்கள் மாரிதாஸோட ஒரு ஃபெலிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடியோ கேட்டிங்கள? நீங்கள் கேட்டிங்கள? அந்த ஆடியோவில் வந்து நல்லா இருந்துச்சு கேட்குறது. அதாவது கேட்டு நல்லா இருந்துன்னா நான் அதாவது ரொம்ப உருக்கமாக இருந்தது இல்லையா, உருக்கமாக இருந்தானே இந்த அதில் எங்கேயாவது வந்து ஃபெலிக்ஸோட கான்வர்சேஷன், ஃபெலிக்ஸ் பேசுகிற மாதிரி கான்வர்சேஷன் ஏதாவது இருந்ததா? ஃபெலிக்ஸ் பேசுகிற மாதிரி ஒரு பெண் வந்து அழறாங்க சரிங்களா? இல்லை ஏதோ ஃபெலிக்ஸ் கிட்ட பேசலன்னு நினைக்கிறேன், வேறு யார்கிட்டயும் அவங்க பேசுகிறாங்க சார். யார்கிட்டயும் பேசணும் சார். அவங்க வந்து ஆப்பனண்ட் வந்து யாராவது வந்து அதுக்கு பதில் பேசுனாங்களா? யார்? ஒரே ஒரு ஆள் மட்டும் பேசுறது அழறதுக்கு, அவ்வளோதான். அது கான்வர்சேஷனில் வேறு யாராவது இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததா? ஒருவேளை ரெக்கார்டாக கூட இருக்கலாம்ல. அது இருக்கட்டும் சார், இருந்துதான்னு கேட்குறேன் நான். இப்போ நான் சொல்கிறேன் கேட்டால் அது ஃபேப்ரிகேட்டட்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? இல்லை சார், அது இப்போ நான் சொல்கிறேன் சார், இல்லை வாட்ஸ்அப்பில் கூட ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க ஆடியோவை. சரி, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? இப்போ நான் சொல்கிறேன் சார், நான் ஒரு ஆடியோ வந்து வெளியிடுறேன். என்ன, மாரிதாஸ் என்னை கைவிட்டுறாதீங்க மாரிதாஸ், தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பழகிறது உங்கள் வீட்டுக்கு கூட தெரியும் மாரிதாஸ். அக்காவோட பெர்மிஷனோட தான் நம்ம வந்து பழகணும். ஏன் இப்படி மாரிதாஸ் பண்ணுறீங்க? நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து வந்து ஒரு குழந்தை வயிற்றில் வளருது. அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க மாரிதாஸ். நீங்கள் உங்கள் அவுட் ஹவுஸ் ஒரு ஓரமாக கொடுத்தீங்கன்னா, ஒரு மாரி பஸ்கெட் கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு நான் தங்கிக்கிறேன் மாரிதாஸ் அப்படி சொல்லி அழுது ஒரு ஆடியோ வெளியிட்டா அது நீங்கள் ஏற்றுப்பீங்களா? சொல்லுங்கள் சார். இப்போ ஃபேக் ஆடியோ அது ஃபேக்குன்னு நான் சொல்கிறேன் சார். கான்வர்சேஷன் சார், நான் என்ன கேட்குறேன் சார், நோக்கன்னா இதெல்லாம் வந்து சார் அவங்களாம் என்ன பெரிய அப்புறம் ஏதாவது சொல்லிடுவாங்க. மகாத்மா இவங்க இந்த மாரிதாஸ், பூரிதாஸ் யாரதும் சொல்கிறேன் சார். ஒரு விஷயம் சவுக்கு சங்கர் பண்ண அந்த வேலையை நம்ம வந்து செய்யக்கூடாது சரிங்களா? நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், ஒரு காணொலி வெளியிடுறீங்க, குறைஞ்சபட்சம் அது எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் பண்ண முடியும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா குரலை மாற்றி கூட பேச முடியும் சார். மயில்சாமி கிட்டத்தட்ட 100 பேருடைய குரலை பேசுவார். அவர் இல்லை, நல்ல வேலை. நான் என்ன கேட்குறேன்னா, இது மாதிரியான வந்து ஃபேப்ரிகேட் பண்ண முடியாதான்னு கேட்குறேன் நான். ஃபேக்காக பண்ண முடியாதா? பண்ண முடியும் சார். ஆனால் வந்து இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இது சார், இந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்டில் போனால் நிற்காது சார். நோக்கம் வந்து நான் சொல்ல கேட்டேன், சவுக்கு சங்கரை உள்ளே வைக்கணும் நோக்கம், நேமை டேமேஜ் பண்ணணும் நோக்கம். இல்லை ஆல்ரெடி உள்ளே தானே இருக்காரு. இந்த ஆடியோ வெளியில் வரக்கூடாதுன்னு நோக்கம், வெளியில் வராமல் உள்ளே வைக்கிறது. அதே சமயத்தில் இந்த மாதிரியான நான் இப்போ கேட்குறேன், மாரிதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிர் கொள்கை உடையவர், வந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணவர். இதில் மட்டும் எப்படி வந்து ஆதரிக்கிறாரு சொல்லுங்கள்? சவுக்கு சங்கர் அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் அப்படி சார். நான் என்ன சொல்கிறேன்னா, முழுக்க இதெல்லாம் ஒரு அஜெண்டா எடுத்துகிட்டு பண்ணுறது சார். நான் சாட்டையாக தான் சொல்கிறேன், சவுக்கான்னு சொன்னேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்ன கேட்டால் இவர் குறிப்பிட்ட தரப்பில் இருந்துன்னு கேட்டால் இவர் அதிகமான ஒரு வியூவர்ஸ் வச்சுருக்கிறாருங்க, இவர்கிட்ட இதை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகணும், இல்லை தனிப்பட்ட வன்மம் கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களை வந்து திமுக இயக்குது. நிச்சயமாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். ஏன் இயக்கக்கூடாது? இப்படி கேளுங்க, ஏன் இயக்கக்கூடாது? தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுற ஒருத்தருக்கு அதனால தான் நானும் கேட்குறேன், நீங்கள் எல்லாத்தையுமே திமுக விமர்சனம் பண்ணுறவங்க இதில் மட்டும் எப்படி வந்து ஒரே கோட்டை இணையிறீங்கன்னு கேட்குறேன் நான். 3 பேர் இணைகிறாங்களா இல்லையா? 3 பேர் யார் சார்? 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர் கசாமி, மாரிதாஸ், சாட்டை துரைமுருகன். நீங்கள் 3 பேரும் ஒரே வந்து கோட்டை இணையிறீங்களா எப்படின்னு கேட்குறேன் நான். சாட்டையும் திமுக தான். ஆமாம் சார். நான் அப்படின்னா தனிப்பட்ட வன்மன்னு சொல்லிடுங்க சார். கட்சியோட தலைவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் சீமான், சாட்டை ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரா இல்லையா எப்படின்னு கேட்குறேன் நான். எப்படி? மாரிதாஸ் யார்? இந்துத்துவ கோட்பாட்டில் நிற்கிறவர். திமுக அரசு நீங்கள் திமுக அரசு எல்லா நடவடிக்கையும் நீங்கள் குறை சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இது மட்டும் எப்படி நீங்கள் சரின்றீங்க? அப்போ இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட வன்மன் சொல்லுங்கள், இல்லை திமுக அஜெண்டான்னு சொல்லுங்கள். ரெண்டுத்தில் தவிர வேறு என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இதை 2 தவிர்த்துட்டு நீங்கள் நியாயவாதிங்களா? இப்போ இந்த ஆடியோ, இந்த சேட்லாம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, கஞ்சா குவித்து பேசின சேட் ரிலீஸ் ஆகுது, செக்ஸ் சேட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது யார் சார்? யார்கிட்ட இருந்து இதெல்லாம் வெளியே வருது? இதெல்லாம் வந்து தான் சார் ஒருத்தர் உள்ளே வைக்கணும்னு சொன்னால் இதை நீங்கள் எப்படி கூட எடுத்துங்க. நீங்கள் ஆளும் தரப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு சங்கர் இமேஜ் சார் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை என்ன தெரியுங்களா? நான் கூர்ந்து கவனிக்கிறேன்.
பொதுவாக நம்ம வந்து எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறோம், பரவலாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிமிடம் வரைக்கும் நான் எப்பயும் எனக்கு பொது பார்வை தான் நான் பார்ப்பேன். சவுக்கு சங்கர் மேலே நான்லாம் வந்து அதிகாரத்தில் கேட்டால் வாழ்நாள் சிறையில் கூட வைக்கலாம், வெறும் காணொலி மட்டுமே போட்டு. அவ்வளோ பொய் இருக்குது, அவ்வளோ வன்மம் இருக்குது. தினம் நம்ம ஒன்று புதுசு புதுசாக கூட நம்ம பார்த்துட்ருக்குறோம், பழசெல்லாம் கூட எடுத்து பார்த்துட்ருக்குறோம். அவ்வளோ வன்மம் இருக்குது. ஆனால் அது வேறு, பொய் வழக்குன்றது வேறு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதாரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலியே போதும் சார், ஒவ்வொருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி தூக்கி உள்ளே வைக்கலாம். இதை இப்போ பண்ணுறாங்கல்ல, சரியான நடவடிக்கை. அந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் இதுதான் நடவடிக்கை. இதுதான் நீங்கள் கஞ்சா வழக்கு இதெல்லாம் வச்சோன்னா பார்வை மாறிடும். பொதுமக்கள்கிட்ட பார்வை அந்த ஹீரோயிஸ்தான் நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்குறீங்க. நீங்கள் சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான நடவடிக்கை. அந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் அவங்கள கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வழக்கு பதிவு பண்ணலாம். இப்படி நீங்கள் வந்து கைது பண்ணணும் சார். வழக்கு மேலே வழக்கு பதிவு பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாலே கோர்ட்டுங்களுக்கு அலைய முடியாது சார். இன்றைக்கி இந்த கோர்ட்டில் அப்பியர் ஆகணும், நாளைக்கு அந்த கோர்ட்டில் அப்பியர் ஆகணும். வைகோலாம் உங்களுக்கு தெரியுமா? வைகோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் அரசியல் ரீதியாக ஒரு இந்த பொடா வழக்கில் கைது ஆகும்போது அவரை வந்து சிறையிலேருந்து அவர் பூந்தமல்லிக்கு, வேலூர் சிறையிலேருந்து பூந்தமல்லிக்கு வந்து போயிட்டு அதுக்கு பிறகு வந்து அவர் இன்னொரு வழக்கு நாகப்பட்டினத்தில் எடுத்தாங்க. ஒரே நாளில் 2 கோர்ட்டில் அப்பியர் ஆகணும். வேலூர்லேருந்து பூந்தமல்லி அப்பியர் ஆகிட்டு, பூந்தமல்லியிலேருந்து நாகப்பட்டினத்தில் அப்பியர் ஆகிட்டு வேலூர் போய் வந்து நைட்டு செட்டில் ஆகணும். நைட்டு கண்டிப்பாக போய் ஆகணும். சிறை கைதிகள் காலையிலேருந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கூட இரவு வந்து எத்தனை மணி ஆனாலும் உள்ளே போயிடணும், செல்லுக்குள்ளே போயிடணும். அப்போ எப்படி இருக்கும்? வேலூர் டு பூந்தமல்லி, பூந்தமல்லி டு நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் டு வேலூர். காலையில் 6 மணிக்கு கிளம்பி ராத்திரி 12 மணிக்கு போகிறான். இது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் நீங்கள் படிக்கட்டை ஏழ விடுங்க சார். நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தனி நீதிமன்றத்தில் எத்தனை முறை அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது கூட படியேறினாங்களா இல்லையா? அப்படி வேணால் செய்யலாம். இதுதான் சார் நேர்வழி. அதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டால் மக்கள்கிட்ட சிம்பதி பண்ணால் அது கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் பலர் பேசுகிறாங்க. அவர் மேலே வந்து போட்டதெல்லாம் வந்து பொய் கேஸு, திமுக அரசை எதிர்த்தனால அவர் வழக்கு போட்டாங்கன்னு தானே இப்போ பேர் ஆகுது. அப்படி தானே வருது. ஒரு சிங்கிள் ஆள் வந்து ஆட்டி படைச்சாருங்க, எதுக்கு இந்த வார்த்தைலாம் வருது? நடவடிக்கை நேர்மையாக இருக்கணுன்றேன். சவுக்கு சங்கர் பண்ண அதே வேலையை நம்ம பண்ணக்கூடாது சார், அவ்வளோதான். சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த குண்டாஸ் உடை வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக நிற்காது. குண்டாஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணுன்னா இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து வச்சுருங்க சார், பெரிய லெட்ஜர் ரெடி பண்ணுவாங்க சார். அதில் ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட்னா கூட வந்து நிற்காது. என்னென்னா இப்போ வந்து அரசும் வந்து கொஞ்சம் இழுக்கலாம் வேணா இந்த ஃபைல் மூமெண்ட்லாம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி அவங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. அதிகார மட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பீலில் நிற்காது இவங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவங்க எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதனால தான் இந்த குண்டாஸ் போடுறதுக்காகத்தான் இந்த கஞ்சா வழக்கெலாம் வந்து சேர்த்ததே அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இல்லைனா சாதாரண அது உள்ளே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட குற்றங்கள் வெளியில் வந்தது. அந்த ஃபுல் லட்ஜர் இவங்க ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாளுக்கு மேலே ஆகும். அது ஃபுல் லட்ஜர் ரெடி பண்ணி குண்டாஸ் போடுறதுக்கு நைட் அண்ட் டே வேலை செஞ்சுருப்பாங்க. கடுமையாக உழைக்கணும் போலீஸ். சாதாரண குண்டாஸ்லாம் ஈஸியாகலாம் போட்டுற முடியாது. ஏகப்பட்ட கேள்வி, அதுவும் இந்த மாதிரி ஆளை போட்டோம்னா கேள்விகள் ஏகப்பட்ட கேள்வி வரும். அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சிடணும். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்காது. அதெல்லாம் எனக்கு என்னன்னு கேட்டால் இது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது இன்னும் டைலூட் ஆகிடும். 4ஆம் தேதி மேலே நீங்களே பேச மாட்டீங்க இந்த மேட்ரு. அரசு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அகலமாக எடுத்துகிட்டு போவானாங்க. இந்த லெவலில் முடிச்சுக்கலாம். கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது. இவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குல்ல. சப்போஸ் திரும்பவே ஒரு வார்த்தை சொல்கிறாரு வச்சுங்களேன். ஏன்னா இவர் அரசியல் விமர்சகர், அரசியல் வெற்றி வியூக நிபுணர் இவர் சவுக்கு சங்கர். எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அந்த வேலையை செய்யலாம், வெளியே வந்து கூட அதுக்காக கூட பேசலாம். இப்போ திமுக கூட நீ உடையன்றீங்க, கிராக் விட்டுருச்சுன்ற நான் உடையன்னு வேறு சொல்கிறீங்க. கிராக் விட்டுருச்சு சவுக்காலன்றீங்களா? ஆமாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்கே எல்லாரும் பேசுகிறாங்கன்றதை நம்ம வந்து பேச முடியாது சார். யதார்த்த நிறைய பேசணும். நான் வந்து பேசுகிறது கேட்டால் சாதகம் பாதகம்னு பேசவே இல்லை. திமுக எதிராக பேசணும், திமுக அரசுக்கு எதிராக பேசணும், போலீஸுக்கு எதிராக பேசணும், சவுக்கு சங்கர் ஆதரவாக பேசணும், அந்த நிலைப்பாட்டே எனக்கு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராக் விட்டுருச்சு. அதனால தான் நான் 2 கேள்வி கேட்குறேன். 57 வருஷமாக வந்து காங்கிரஸ் வந்து அடிமையாக இருக்குது அப்படின்றது வந்து எப்போ தெரிஞ்சது பாருங்கள். செல்வ பெருந்தைக்கு இன்னும் ரிசல்ட் கவுண்டிங் கூட எண்ணவே இல்லை. எப்படி தெரியுது? நீங்கள் பின்னாடி காரணம் என்னன்னு தேடுங்க. திடீர்னு வந்து இவர் சங்கத்தமிழை வந்து போலீஸை வந்து அட்டாக் பண்ணுறாரு. எவ்வளோ ஆவேசம்! இதுக்கு பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் சார். இங்கே ஒரு சாதி இருக்குது. சவுக்கு சங்கரம் ஒரு சாதிக்குள்ளே தானே வராருல்ல. அதனால் இது வந்து அப்படி தான் போவோம். போய் அப்படி இப்படி வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கேட்டால் ஏதாவது வார்னிங் கொடுத்து வெளியில் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிக்காதீங்கப்பா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு கண்டிஷன் பெயிலில் வெளியே வரலாம்.
ஓகே, திமுக கூட்டணி விரிசல் விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சீமான் அவர்கள் சொல்கிறார் ஐம் வெயிட்டிங் அப்படின்றாரு. 2026 இது ஒரு கூட்டணியாக மாறுமா சார், விஜய் சீமான் கூட்டணி? கூட்டணி வந்து விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் வந்து டிக்ளேர் பண்ணல சார். முதல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்னென்னா, இந்த சின்னம் பறிபோன போது அந்த வந்து ஒரு பாடலில் வந்து பாடல் காட்சியில் வந்து அவர் வந்து ஒரு சிம்பாலிக்காக காட்டுறாரு. சின்னம் இவங்க பறிபோன சூழ்நிலை அது காட்டுனதுனால அப்படி புரிந்து கொள்ளப்பட்டது. நாம் தமிழர்கள் கூட புரிந்து கொள்ளப்பட்டது, சீமான் அவர்களாலும் புரிந்து கொள்ளப்பட்டது. நமக்கும் அதே தான், அப்படி தான் புரிந்து கொள்ளும். அது இல்லை என்று அவர் மறுக்கவே இல்லை. யார்? விஜய். அப்படி வந்து பரவலாக பேசப்படும் போது இல்லை நான் நாம் தமிழருக்கெல்லாம் நான் ஆதரவாலாம் சொன்னாங்க. பாடல் காட்சியில் அந்த காட்சி வருது அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இதை தாண்டி இன்னும் சில பேர்னு கேட்டினா அரசியல் வெற்றி வியூக நிபுணர்கள்லாம் என்ன சொன்னாங்க கேட்டினா, இது வந்து எல்லோரும் நம்மலாம் இப்படி திங்க் பண்ணும்போது, ஒரு பார்வை இருக்கும்போது அவர் ஒருத்தர் மட்டும் மாறுபட்டு திங்க் பண்ணார். என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்களுக்கு வந்து நாம் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை மற்ற நாடுகளில் வந்து தமிழர்கள் வாழக்கூடிய நாடுகளில் வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து மைக்கை காட்டினது மூலமாக அந்த படம் ப்ரொமோஷனுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாறுபட்டு ஒரு கருத்து, எல்லோரும் ஒரு கருத்து சொல்லும்போது அவர் கொஞ்சம் மாறுபட்டு சொல்லணும் இல்லையா? ஏன்னா வந்து அரசியல் வெற்றி நிபுணர், அப்படினால அவர் அப்படி சொன்னார். நான் பார்க்க வரைக்கும் கேட்டால் விஜய் அவர்கள் மறுக்கலை. மைக் சின்னத்தை காட்டினதாக வந்து ஒரு சிம்பிளாக, அதாவது கேட்டால் அந்த தாவேகா தொண்டர்கள் வந்து அந்த வந்து நாம் தமிழுக்கு வாக்களிங்கன்னு கூட ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கலாம், நேரடியாக சொல்ல முடியாது சொன்னேன். இதுதான் நடந்தது. அதுக்கு பிறகு நான் விசாரித்த வரையிலும் அது பார்த்தீங்கன்னா தாவேகா மட்டத்தில் நான் விசாரிக்கும் போது அடுத்த கட்ட நகர்வாக வந்து அவர் என்னன்னா வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து அந்த பரிசல் அந்த மும்முரமாக அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. இது வரையிலும் வந்து 60 to 80 லட்சம் வரையிலும் இடையில் வந்து ஒரு எண்ணிக்கையில் வந்து மெம்பர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிகேட்டடாக நடந்திருக்குன்றது தான். வாக்காளர் அடையாள அட்டையோடு பதிவு பண்ணி மெம்பர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து இந்த நிகழ்ச்சியும் மாநாடும் ஒன்றான்னு கேட்டேன். மாநாடு பிறகு அது மதுரையில் எங்கன்றது கூட கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் மாநாடு வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு மாநாடு. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது மாநாடுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து போவீங்களான்னு கேட்டால் தம்பி அழைத்தால் போவேன்னு சொல்கிறார். கூட்டணி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் அவர் சொல்லும்போது, சீமான் சொல்லும்போது வெயிட்டிங்னு சொல்கிறார். இது வழக்கமாக சொல்கிற பதிலை காட்டிலும் ஒரு மாறுபட்ட ஒரு பதில். வழக்கமாக கூட்டணி கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவார். சரிங்களா? இவ்வளோ தான் சொல்லப்பட்டது. நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க கருத்தியல் ஒத்து போனால் கூட்டணி வைக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. அதில் என்ன பிரச்சனை? அப்போது இல்லை அவங்க என்னன்னாக்கா, இப்போ கருத்தியல் வந்து பார்த்தீங்கன்னா சீமா இது வரைக்கும் இவர் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கைகள் இருக்கு இல்லையா, விஜய் அறிக்கை அளிக்கலாம், அந்த அறிக்கைகள் வந்து அவங்களுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்கலாம். யாருக்கு? நாம் தமிழருக்கு. அதனால் இவர் விஜய் அவருடைய அரசியல் நகர்வு வந்து இவரை நோக்கி நகர்ற மாதிரி ஒரு ஸ்லேடை இருக்குது, பகிரங்கமாக அறிவிக்கலை. அப்போ இவங்க தரப்பில் என்னன்னு கேட்டால் வந்து இவங்களுக்கும் ஒரு ஆதரவு தானே, ஒரு சப்போர்ட் தானே. இப்போது எவ்வளோ நாள் வந்து இப்படியே இருக்க முடியும்? இப்போது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து கேட்டால் தனித்து போட்டின்னு சொன்னார். ஆனால் அவருடைய தலைமையில் வந்து ஒரு கட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணி வருதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவர் வந்து அதை மறுக்க முடியாது. இல்லை விஜய் அவர்கள் சீமானோட தலைமை இருங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதுதான் வந்து யார் சொல்லணும்? விஜய் சொல்லணும். இப்போ எனக்கு ஒரு தனியாக ஒப்பீனியன் இருக்குது, அந்த ஒப்பீனியன் நான் வந்து தனியாக சொல்ல முடியாது. சொல்லலாம், அதான் கேட்டால் உத்தரவு போட முடியாது. விஜய் நீங்கள் அவர் தலைமை ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் சொல்ல முடியாது. விஜய் வந்து சீமான் அவர்களுடைய தலைமையை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அது அவருடைய இஷ்டம். சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை விஜய் நான் வந்து எவ்வளோ தான் நீண்ட காலமாக கட்சி நடத்தினாலும் வந்து தம்பி வந்து இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த பரவலான அந்த செல்வாக்கை பண்ணி அவருடைய தலைமையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம ஒன்றும் அதை கொடுக்க நிற்க முடியாது. ஆனால் இங்கே தனிநபர் ஒரு கருத்தாக சொல்ல முடியும். ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு பத்திரிகையாளர் நான் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து யாருடைய தலைமையும் ஏற்றுக்க முடியாதுதான் நான் நினைக்கிறேன். யாருடைய தலைமையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து முற்றிலுமாக வந்து சினிமாவை வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு பந்தம் இருக்குது சினிமாவுக்கு. அதை முற்றிலுமாக அறுத்துக்கிட்டு தான் வராரு. ஒரு ரிட்டையர்டு ஆன பீரியடில் வரல அவர். அப்போ முற்றிலுமாக வந்து அறுத்துக்கிட்டு வரும்போது கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் வந்து சீக்கிரமாக போய் உட்காரணும் தான் நினைப்பார். அப்படி இருக்குன்னு கேட்டால் சீமான் ஒருபோதும் வந்து அவருடைய தலைமையை விட்டு கொடுக்க மாட்டார். என்னுடைய கணிப்பு அது. அவர் தலைமையை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக தம்பி அண்ணன் 2 பேரும் பயணிப்பாங்க. சீமான் வந்து என்னுடைய கணிப்பு படிக்கிற வந்து அவர் இத்தனை 15 வருஷம் உழைச்சிருக்கிறாங்க. அவங்க இன்னொரு தலைமையில் வந்து ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவும் சீனியர் ஜூனியர்ன்ற அந்த பிரச்சனைலாம் வரும் அரசியலில். நீங்கள் நேற்று வந்து நான் இன்றைக்கி வந்தேன், அங்கேயே வாய்ப்பு இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் வந்து கூட்டணியை விரும்புகிறார் 100%. விஜய் அவர்கள் கூட்டணி விரும்புகிறார். அவர் தலைமையில் தாவேகா தலைமையில் கூட்டணி விரும்புகிறார், அது எனக்கு தெரியும் நல்லா. அதுக்கு பிறகு அவர் மனமாற்றம் ஏற்பட்டு சீமான் தலைமையை ஏற்றுப்பாரா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது பிரபு. அதே சமயத்தில் இன்னொன்று சொல்கிறாங்க, அதையும் பேசிடுவோம் கேட்டால்
விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு போவார் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அங்கேயுமே தலைமை அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எடப்பாடி வந்து சிஎம் ஆகிறதுக்காக வந்து இவர் வந்து ஒரு 1000 கோடி வர்த்தகத்தை விட்டுட்டு பல தொடர்புகளை விட்டுட்டு சினிமா முற்றிலுமாக அறுத்துக்கிட்டு வராருன்னா எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கா? இல்லை. அப்போது என்னுடைய கணிப்பு பெறக்கூடிய தகவல்கள் என்னென்னா, ஒரு விஜய் அவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுறாரு. எம்ஜிஆர் போடாத ஃபவுண்டேஷனை போடுறாரு. நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வாக்காளர் அடையாள அட்டைன்றது அப்போல்லாம் உங்களுக்கு கிடையாது. எம்ஜிஆர் இருந்தபோதெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை கிடையாது. இந்த ரேஷன் கார்டு இந்த இதை அடையாள அட்டை தான் வச்சு போடுவாங்க. ரேஷன் கார்டு தான் மெயினாக வச்சு ஓட்டே போடுவாங்க எம்ஜிஆர் இருக்கும்போது. ஆனால் இப்போ வந்து இவர் வந்து அவருடைய வாக்காளர் அடையாள அட்டையை வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணி அவர் வந்து மெம்பர்ஷிப் சேர்க்கணும். கிட்டத்தட்ட 1 கோடி மெம்பர்ஷிப் பண்ணுறார். அந்த 1 கோடி மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம், ஏன்னா வாக்காளர் அடையாள அட்டையை வச்சு ஸ்கேன் பண்ணி பண்ணுறதுனால ஒரு 40 லட்சம் வாக்குகள் வாங்கக்கூடிய அளவில் அவர் வந்து இந்த முதல் தேர்தலில் இருக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை தான். இது என்னுடைய யூகம், கணிப்பு, நம்பிக்கை. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட்டணி அவர் வந்து யாரை சேர்ப்பாருன்னா சிறிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சிறிய கட்சினா நீங்கள் காங்கிரஸை கூட சேர்த்துக்கோங்க. காங்கிரஸாக சேர்த்துக்குங்க. காங்கிரஸ் இப்போ சிறிய கட்சி தானே. மையம் அதுதானே சொல்கிறேன். எந்த கட்சியோட சேர்த்துக்கின்ற விசிக்கு, இன்னும் கம்யூனிஸ்ட்டுகள், அப்போது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டுகள், விசிக்கு, இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவருடைய தலைமையை ஏற்றுக்கிற சிறிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு நிச்சயமாக கூட்டணி இல்லாமல் அவருக்கு தெரியும். இவ்வளோ பண்ணுறவருக்கு தெரியாதா? ஒரு 40 லட்சம் வாக்குகள் வச்சுக்கிட்டு 15% வந்து போகிறாருன்னு வச்சுக்கோ, ஒரு 15% வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோ. நம்ம ஒரு யோகமாக தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஆட்சி அமைக்க முடியுமா? அப்போ முடியாது. அப்போது இங்கே வந்து கேட்டால் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் வந்து ஃப்ராக்ஷன் அது கண்டிப்பாக இப்போயே நம்ம டிக்ளரே பண்ணிடலாம். கண்டிப்பாக கூட்டணி ஓடிது. அந்த கூட்டணியிலேருந்து வரக்கூடிய சிறிய கட்சிகள் விசிகா வரலாம். இவங்ககிட்ட போய்ட்டு 4 சீட்டு 5 சீட்டு இவங்ககிட்ட பிச்சை எடுக்கிறத விட அங்கே கௌரவமான ஒரு சீட்டு வந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த கூட்டணியில் ஏன் வந்து எடப்பாடி கிட்ட அவங்க போகலன்னு சொன்னால், அதிகாரமாக பணமானு பார்த்தாங்க திருமாவளவன். அதிகாரமாக மற்ற கட்சிகள், கூட்டணி இருக்க கட்சிகள் எல்லாமே சொல்கிறோம், அவர் மட்டும் இல்லை. அதிகாரமாக பணமானு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகாரம் வேணுன்ற முடிவில் வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே எடப்பாடி மோடி மேலே அங்கே உட்காரதுனால நமக்கு அதிகாரம் தான் இப்போ தேவை, பணம் தேவையில்லைன்ற அந்த முடிவு பண்ணுவோம். வாங்கியிருப்பாங்க, அது வேறு விஷயம். பொதுவில் சொல்கிறேன், நான் வாங்காமலாம் இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருவாரியாக கிடைக்கும், சீட்டும் பெருவாரியாக கிடைக்கும். இருந்தாலும் நம்ம இந்த 2 சீட்டு வாங்கிட்டு நம்ம அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆகிடும் வெற்றி. அதனால் இப்படி இருந்துட்டாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுகவில் இந்த கூட்டணி இருக்காது. இவங்களால் கட்டி வைக்கவும் முடியாது. ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் கண்டிப்பாக இருக்குது. இப்போவே வந்து திமுகவுக்கு எதிரான அலை வீச ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நம்பாட்டு போங்க. இல்லைனா யாருன்னா நம்பலன்னா என் கூட வர சொல்லுங்கள். ஒரு 10 பேர்கிட்ட பைட் கொடுக்குறேன். நான் சொல்கிறேன், இது ஏதோ திமுகவுக்கு எதிராக சொல்லணும்னு கிடையாது. ஒரு வாக்கெடுப்பு எடுக்க சொல்லுங்கள். திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை, ஒரு அலை வந்து வீச ஆரம்பிச்சிடுச்சு. இது இருக்க அதிகமாகும். இந்த வழியை எதுக்கு இவங்க சுமக்கணும்? கூட்டணி கட்சிகள் இருக்கும்போது அனுபவிச்சிருப்பாங்க, அது வேறு விஷயம். சரிங்களா? அவங்க எவ்வளோ அனுபவிச்சாங்க அவங்களுக்கு தான் தெரியும். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்? அதனால் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி மாறி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசிகா வெளியே போயிடலாம், இல்லை பாமக வந்து உள்ளே வரலாம், எப்படி வேணாலும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முக்கியமான ஒரு ரோல் எடுக்கிறார் இந்த தேர்தல் 2026 தேர்தலில். கண்டிப்பாக வந்து அவருடைய அந்த தலைமையை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த கூட்டணியில் பயணிப்பாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட ஒரு கேள்விக்கு மீண்டும் வந்திருக்குன்னா, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா தலைமை தான் சார் இங்கே பிரச்சனை. பரவலாக பேசுறது, சீமான் அவர்கள் தலைமையை வந்து விஜய் ஏற்றுக்கிட்டு பரவாயில்ல அடுத்த தேர்தலில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்தார்னா எடுப்பாரான்னு தெரியாது. வாய்ப்பு இல்லைன்னு தான் நானும் கூட நினைக்கிறேன். அதே சமயம் சீமான் அவர்கள் 15 வருஷம் உழைச்சிருக்கிறாங்க, ரத்தம் வேர்வை செஞ்சுருக்காங்க. எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து தம்பி விஜயோட தலைமையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லுவார்? யோசிச்சு பாருங்கள். அது சிறிய கட்சியாக இருக்கட்டும், பெரிய கட்சியாக இருக்கட்டும், கடுமையான உழைப்பு இருக்குது. 15 வருஷம் உழைப்பு இருக்குது. அப்போ இங்கே அது சிக்கல் வரும்போது கேட்டால் அப்போ என்ன கேட்டால் அவங்கவுங்க பாதையில் அவங்க பயணிப்பாங்க. இன்னும் இதில் சித்தாந்த ரீதியாக நான் போகவே இல்லை. அவர் பெரியார் படத்தை பயன்படுத்துகிறாரு, அவர் இதை ஏற்றுக்கிறாரா எதிர்க்கிறாரா அதெல்லாம் நான் இன்னும் அந்த கொள்கை அடிப்படையில் நான் உள்ள இப்போ சொல்கிறாங்க இல்லையா, விஜய் இன்னும் கொள்கையை அறிவிக்கவே இல்லை. கொள்கையை அறிவித்தால் கூட சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரியார் படத்தை பயன்படுத்துகிறாரு, அதெல்லாம் நான் ஏற்றுக்கலாம் அப்படி சொல்ல போகிறதில்ல. தலைமை தாங்க 15 வருஷம் உழைச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து விஜயோட தலைமையை அவர் எப்படி ஏற்றுப்பார்? விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ ஒரு சினிமாவோட ஒட்டுமொத்தமாக பந்தத்தை அறுத்துக்கிட்டு வராருன்னு போது இன்னொருத்தர் தலைமையை எப்படி ஏற்றுப்பார்? அது சீமானாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும். அதனால் வாய்ப்பே இல்லை. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும். அந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் இடம்பெறும். அதில் நீங்கள் காங்கிரஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
முதல்ல சேர்றதே காங்கிரஸாக தான் இருக்கும். விஜய் கூட. ஆமாம், ஏன்னா அவங்களும் வந்து வளரணும் சார். இப்போ பாருங்கள், இப்போ இவங்க அண்ணாமலை தலைமையிலான அந்த வாக்கு சதவீதம் காங்கிரஸ் பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தோட விட கூடுதலாக இருக்கும், வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2வது இடம்ன்றதை நோக்கி முன்னேற பார்க்குறாங்க சார். தோற்கிறது வெற்றின்றது, தோல்வி வெற்றின்றது வேறு விஷயம். எடப்பாடிக்கு டஃப் கொடுத்து எடப்பாடியோட வாக்கு சதவீதம் சரிவில் இருக்குது, அதை நோக்கி பயணிக்கிறாங்க. 2வது இடத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. 2026 கூட அவங்க அந்த இலக்கு வச்சு இருக்கலாம். காங்கிரஸ் நிலைமை என்ன, இப்படியே இருப்பாங்களா? அதுதான் அவர் சொல்கிறார். 57 வருஷமாக வந்து இருக்கணும். அவர் அதை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம். அவரே இப்போ தான் போனார்னு வச்சுங்க, பாதியில் தான் போனார். இது ஒரு பாதி படத்தில் போன மாதிரி இருக்கிறார் செல்வ பெருந்தகை. இந்த சினிமாவெல்லாம் படம் பார்க்க போனீங்கன்னா பாதியில் நுழைஞ்சா அப்படி இருக்கும், இன்டர்வலுக்கு அப்புறம் நுழைஞ்ச மாதிரி இருக்கிறார் அவர். இன்டர்வலுக்கு முன்னாடி நுழைஞ்சாலும் ஓரளவுக்கு புரியும் அவருக்கு. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் முன்னாடி போன மாதிரி இருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார் பாவம். அதனால் எனக்கு என்ன ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமான் விஜய் அவர்கள் தலைமையில் 2026 ஒரு கூட்டணி வந்து உருவாகும். அவங்க அப்படி தான் கூட்டணி கன்ஃபார்ம். அவர் கூட்டணி விரும்புகிறார் விஜய். அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சவுக்கு சங்கர் லாங்குவேஜில் சொன்னால் சோர்சஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கன்ஃபார்மாக வந்து கூட்டணி விரும்புகிறார். ஏன்னா சீக்கிரமாக வந்து அந்த அதிகாரத்தை வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறார். விஜய் சீமான் அவர்கள் மாதிரி இல்லை. சீமான் வந்து பாதையிலே இல்லை, அவர் தனித்து போட்டின்ற பாதையிலே இல்லை. ஆரம்பமே எப்படி வந்து எம்ஜிஆர் மற்றவங்களாம் எப்படி இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு தான் அவர் போகணும்னு நினைக்கிறார். அதுதான் சரியானது கூட நான் சொல்லுவேன். தனித்துனா விஜய் தனித்து, சீமான் தனித்து, திமுக தனித்து, விசிக தனித்து, பாமக தனித்து, எல்லாருமே தனித்து போட்டிடணும். இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் போவாங்க. அதில் சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப இதுவாக இருக்குது. இவங்கெல்லாம் கூட்டணியில் போவாங்களா, ஆனால் விஜய் வந்து தனித்து போட்டிடணும். ஏன்னா அவரோட வாக்கு சதவீதம் நீங்கள் காட்டுங்க, திமுக காட்டும், அதிமுக காட்டணும். ஸோ அதனால் இதுதான் உண்மையான 2 விஷயம் நம்ம பேசுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுக அணியில் வந்து ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷன் வந்து யாருக்கு பயன்படும்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் அவர் தலைமை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த 2 விஷயந்தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம் தமிழ்நாடு அரசியலில் என்னென்ன நகர்வுகள், என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.